Hello everyone, welcome to Kokul Tech. நாம வந்து இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் இது வந்து யூடியூபர்ஸ்க்கானது. யூடியூபர்ஸ் மட்டும் பார்க்கலாம். அதாவது ஒரு யூடியூப் சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு அப்புறம் வந்து அந்த யூடியூப் சேனல்ல செய்ய வேண்டிய சில முக்கியமான செட்டிங்ஸை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்னென்னு சொன்னால், யூடியூபர்ஸுக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த குரூப்பில் வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்களோட போஸ்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ அந்த வீடியோ வந்து நேற்று போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. அதோட அந்த குரூப்போட லிங்கை வந்து கம்யூனிட்டி டேப்லையும் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க, யூடியூபர்ஸ் மட்டும். இப்போ பார்க்க போகிற விஷயம் யூடியூபர்ஸுக்கான வீடியோ மட்டும்தான். யூடியூப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்க அவங்களும் வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பாருங்கள். எல்லா யூடியூபர்ஸும் வந்து உங்களோட யூடியூப் சேனலை வந்து க்ரோ பண்ணுறதுக்காக கீழே வந்து ஒரு வாட்ஸ்அப் லிங்க் ஒன்று கொடுத்துருக்குறேன். அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி உங்களோட யூடியூப் வீடியோஸை வந்து அதில் போயிட்டு பப்ளிஷ் பண்ணலாம். அடுத்தவங்களும் வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து வியூஸ் வரும், அதோட சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அது யூடியூபர்ஸுக்கான குரூப் மட்டும்தான், வேறு யாரும் ஜாயின் பண்ண வேணாம். இப்போ வந்து ஒரு யூடியூப் சேனலை வந்து க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்களை வந்து செய்ய வேணுமென்றது தான் சொல்ல போகிறேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து இப்படியான விஷயங்களில் டவுட் இருக்குது. நான் சொல்ல போகிற விஷயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட டவுட் வந்து கண்டிப்பாக கிளியர் ஆகும். ஸோ என்னென்ன அந்த விஷயங்கள்ன்ற வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். என்ன சொன்னால் ஒவ்வொரு யூடியூபர்ஸுக்கும் வந்து கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து தேவை. ஸோ இப்போ வந்து நான் என்னோட யூடியூப் சேனலை தான் லாகின் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்களும் வந்து உங்களோட யூடியூப் சேனல் வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் செட்டிங்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை வந்து கிளிக் பண்ணதும் இப்படி வந்து ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். அதாவது இந்த செட்டிங்ஸ்ன்னு சொல்லி தனி விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இந்த விண்டோவில் இருக்கிற முக்கியமான விஷயத்தை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். நான் வந்து ஏன் உங்களுக்கு தெரியாமல் இந்த செட்டிங்ஸை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கணும்னு சொன்னால் என்னோடய பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தெரிய வந்துடும். ஸோ அதை வந்து யூடியூப் மூலமாக வந்து நாங்கள் தெரியப்படுத்தக்கூடாது. அப்படியான விஷயங்கள் நடந்துச்சுன்னு சொன்னால் யூடியூப்பால் வந்து பிரச்சனை தான் வரும். ஸோ அதனால தான் நான் வந்து செட்டிங்ஸை வந்து ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி அந்த விண்டோவை வந்து ஹைட் பண்ணிட்டேன். நீங்கள் ஓப்பன் பண்ணதும் செட்டிங்ஸ் வந்து இப்படித்தான் வரும். இதில் பாருங்கள் ஜென்ரல், அதாவது ஃபர்ஸ்ட்டில் வந்து ஜென்ரல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கரன்சி, உங்களோட யூடியூப் சேனலுக்கு வந்து இன்கம் வருதுன்னு சொன்னால் இதோட கரன்சியை வந்து நீங்கள் செட் பண்ணலாம். எந்த நாட்டு கரன்சியும் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கொள்ளலாம். யூஎஸ் டாலர்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் கரன்சி. ஸோ நான் வந்து இந்த யூஎஸ் டாலர்ஸை ஸ்ரீலங்காவுக்கு வந்து சேஞ்ச் பண்ணலாம். இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்கேஆர்னு சொல்லி ஒரு கரன்சி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்கேஆர்னு சொல்லி இருக்குது, ஸ்ரீலங்கன் ரூபி. இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் சேவ் பட்டன் இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வர பேமெண்ட் எல்லாமே ஸ்ரீலங்கன் ரூபியில் தான் காட்டும். அதாவது இந்த யூடியூப்பில் வந்து ஸ்ரீலங்கன் ரூபியில் காட்டும், பட் AdSenseல வந்து உங்களுக்கு யூஎஸ் டாலர்ஸில் வந்து காட்டும். அதே நேரம் நீங்கள் இந்தியனாக இருந்தால் ஐஎன்ஆர்னு சொல்லி இதில் இருக்கும் பாருங்கள். இதுலேயே இருக்குது ஐஎன்ஆர்னு சொல்லி. ஐஎன்ஆரில் செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து உங்களோட கரன்சியில் வந்து பேமெண்ட் காட்டும். ஓகே, இது வந்து யூடியூப்பில் மட்டும்தான் இந்த பேமெண்ட் காட்டும். பாரது வந்து உங்களுக்கு யூஎஸ் டாலர்ஸில் தான் பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஓகே, நான் வந்து இருந்த மாதிரி யூஎஸ்டிலேயே செட் பண்ணி விடுறேன். என்னென்னு சொன்னால் அதை வந்து எனக்கு ஐடென்டிஃபை பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்குன்றதுனால யூஎஸ் டாலர்ஸ்லேயே வந்து நான் செட் பண்ணி விட்டுட்டு அடுத்தது பாருங்கள் செட்டிங்ஸில் வந்து ரெண்டாவது வந்து சேனலை வந்து கிளிக் பண்ணதும் இப்படித்தான் வரும். முதல் வந்து ஸ்ரீலங்காவுக்கு யூடியூப் சேனலுக்கான பேமெண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ண முடியாது. ஸோ அதுக்கான AdSenseக்கு வந்து அப்ரூவல் தரமாட்டாங்க. ஸோ அதனால் ஸ்ரீலங்கன் எல்லாருமே கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸில் வந்து யூஎஸில் தான் நீங்கள் செட் பண்ணி வச்சு பேமெண்ட்டை வந்து ஸ்ரீலங்கா பேங்குக்கு எடுத்துருப்பீங்க. ஏன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவுக்கு வந்து முதல் வந்து AdSenseக்கான அப்ரூவல் கிடைக்காது, யூஎஸில் தான் செட் பண்ணி வச்சுருப்பீங்க, அதாவது யுனைடெட் ஸ்டேட்டில். ஸோ இப்போ வந்து ஸ்ரீலங்காவுக்கு அப்ரூவல் கிடைச்சிருக்கு. அதனால கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸை வந்து நீங்கள் ஸ்ரீலங்காவாகவே சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். நிறைய பேரை பார்த்துருக்குறேன், சில சேனல்ஸில் வந்து யூஎஸ்லேயே விட்டு வச்சுருக்கிறீங்க. ஸோ இனி வந்து நீங்கள் பயப்படாமல் ஸ்ரீலங்கா வந்து செட் பண்ணி வைக்கலாம். இதில் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஸ்ரீலங்காவை சூஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்தது பாருங்கள் கீவேர்ட்ஸ் வந்து நீங்கள் உங்களோட யூடியூப் சேனலுக்கு வந்து ஆட் பண்ணி வைக்கலாம். இப்போ என்னோடய சேனலுக்கு நான் ஆட் பண்ணி வச்சுருக்கிற கீவேர்ட் வந்து இதுதான். ஸோ சேனலுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் வந்து வீடியோஸுக்கும் கீவேர்ட் வந்து போடலாம். அது கீவேர்டுன்னு சொல்கிறது இல்லை, அதை வந்து டெக்ஸ்ட்னு சொல்லுவேன். ஸோ கீவேர்டு வந்து எந்த அளவுக்கு போடுவீங்களோ அந்த அளவுக்கு வந்து டெக்கும் வந்து போடலாம். ஸோ டெக்கையும் வந்து பார்க்க போகிறோம். இதைத்தான் கீவேர்டுன்னு சொல்கிறது. உங்களோட சேனலுக்கு வந்து கமெண்டாக என்ன விஷயத்தை சர்ச் பண்ணால் உங்களோட சேனல் வந்து நிற்க வேணுமோ, கூகுளில் இல்லைன்னு சொன்னால் யூடியூப்பில் நிற்க வேணுமோ அந்த விஷயத்தை வந்து நீங்கள் இதில் கீவேர்டாக கொடுக்கலாம்.
ஸோ கோகுல் டெக்னு சொல்லி யூடியூப்பில் சர்ச் பண்ணால் கண்டிப்பாக என்னோடய சேனல் வந்து முன்னுக்கு வரும். ஏன்னு சொன்னால் என்னோடய சேனல் வந்து ஓரளவுக்கு வந்து க்ரோ ஆகிருக்கு. அதனால கண்டிப்பாக யூடியூப் சேனலை வந்து சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் என்னோடய சேனல் வரும். நீங்கள் வந்து சேனலில் ஃபஸ்ட் டைம் க்ரியேட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்களோட சேனல் வந்து முன்னுக்கு வராது. ஏன்னு சொன்னால் இப்போ தான் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. அதனால நீங்கள் வீடியோஸ் போட தான் அந்த சேனலோட முன்னேற்றம் வந்து கூடிக்கொண்டு போகும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட சேனலில் வந்து யூடியூப்பில் கூகுளில் வந்து முன்னுக்கு வரும். அதுக்கு அடுத்தது வந்து அட்வான்ஸ் செட்டிங். ஓகே, இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆடியன்ஸ், அதாவது நீங்கள் இந்த சேனலில் வந்து மேட் ஃபார் கிட்ஸ், அதாவது கிட்ஸுக்கான வீடியோவை தான் நீங்கள் செட் பண்ணுறீங்களா இல்லையான்றதை வந்து இதில் வந்து செட் பண்ண வேணும். நான் வந்து கிட்ஸுக்கான வீடியோ எதுவுமே போடலை. ஸோ அதனால் வந்து நோ என்று கொடுத்துட்டு செட் திஸ் சேனல் ஆஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ், இது கிட்ஸுக்கான வீடியோஸாக நான் மேக் பண்ணவே இல்லை. அடுத்தது வந்து ஐ நெவர் அப்லோட் கண்டென்ட் தட்ஸ் மேட் ஃபார் கிட்ஸ், கிட்ஸுக்கான வீடியோ வந்து நான் எதுவுமே அப்லோட் பண்ண மாட்டேன். இதை வந்து நாங்கள் இதில் செட் பண்ண வேணும். நீங்கள் வந்து கிட்ஸுக்கான வீடியோ தான் போடுறீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டில் இருக்க பாருங்கள் ஜெஸ்ன்னு சொல்லி அதை வந்து கொடுத்துக்கொள்ளலாம். எல்லாமே கிட்ஸுக்கான வீடியோன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் ஜெஸ்ன்னு கொடுக்கலாம். எல்லாமே கிட்ஸுக்கான வீடியோ இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து நோ கொடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது பாருங்கள், ஐ வாண்ட் டு ரிவ்யூ திஸ் செட்டிங் ஃபார் எவ்ரி வீடியோ, அதாவது நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் வந்து அப்லோட் பண்ணும்போது இந்த செட்டிங்ஸ் வந்து உங்களை ஆட்டோமேட்டிக்காக கேட்கும். இதை வந்து நீங்கள் கொடுத்து விட்டீங்கன்னு சொன்னால் இந்த செட்டிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக கேட்கும். நீங்கள் வந்து சம்டைம் கிட்ஸுக்கான வீடியோ போடுவீங்க, சம்டைம் வந்து கிட்ஸுக்கான வீடியோ போட மாட்டீங்க. ஸோ அதை வந்து ஒவ்வொரு வீடியோலையும் வந்து ரிவ்யூ பண்ணக்கூடிய மாதிரி இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கொடுத்துக்கொள்ளலாம். அதாவது ஐ வாண்ட் டு ரிவ்யூ திஸ் செட்டிங் ஃபார் எவ்ரி வீடியோன்னு சொல்லி நான் வந்து நோ கொடுத்துக்கொள்கிறேன்னு என்ன சொன்னேன். நான் போடுற டெக் வீடியோஸ் எல்லாமே கிட்ஸுக்கானது இல்லை, பொதுவாக எல்லோரும் பார்க்கக்கூடிய மாதிரியான வீடியோஸ் தான். ஸோ அதனால் வந்து நான் நோவை வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது பாருங்கள், நான் கொஞ்சம் கீழே வந்து என்ன சொன்னால் இதில் வந்து சப்ஸ்கிரைபர் கவுண்ட், அதாவது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய யூடியூபர்ஸ் வந்து ஹைட் பண்ணி வச்சுருப்பாங்க, அடுத்தவங்க வந்து பார்க்கக்கூடாத மாதிரி. அதனால நீங்கள் வந்து அவங்க போடுற வீடியோஸை பார்க்கலாமே தவிர அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இவ்வளவு இருக்காங்கன்னு சொல்லி ஃபைன் பண்ணவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து செட் பண்ணி வைக்கிறது தான் இந்த சப்ஸ்கிரைபர் கவுண்ட். இதில் வந்து எனக்கு திக் பண்ணி தான் இருக்குது. இதை வந்து திக்கை நான் எடுத்து போட்டு சேவ் கொடுத்தேன்னு சொன்னால் என்னோட யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எவ்வளோ பேருன்னு சொல்லி யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதுக்கு தான் இதை வந்து யூஸ் பண்ணுறது, இந்த திக், இந்த சரி போட்ட திக். அடுத்தது பாருங்கள், அட்வான்ஸ் செட்டிங் முடிச்சிட்டேன். அதுக்கு அடுத்ததை வந்து ஃபீச்சர் எலிஜிபிலிட்டின்னு சொல்லியிருக்கு. இந்த ஃபீச்சர் எலிஜிபிலிட்டியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர்ஸ், அடுத்தது வந்து இன்டர்மீடியேட் ஃபீச்சர்ஸ், அதுக்கு அடுத்தது வந்து அட்வான்ஸ்ட் ஃபீச்சர்ஸ். ஸோ இது எல்லாமே எனக்கு எனேபிளில் தான் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாம். இந்த முதலாவது வந்து நான் கிளிக் பண்ணதும், இந்த முதலாவது அம்புக்குறியில் நான் கிளிக் பண்ணதும் பாருங்கள், வீடியோ வந்து அப்லோட் பண்ணலாம். அதே மாதிரி பிளேலிஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணலாம். ஆட் கொலாபரேட்டர்ஸ் டு பிளேலிஸ்ட், அதாவது கொலாபரேட்டர்ஸ் வந்து பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது வந்து ஆட் நியூ வீடியோஸ் டு எக்ஸிஸ்டிங் பிளேலிஸ்ட், பிளேலிஸ்ட்டுக்கு வந்து நான் புதுசாக வீடியோக்களை வந்து ஆட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இவ்வளோ ரிக்யர்மெண்ட்ஸும் வந்து என்னோடய சேனலுக்கு வந்து இருக்குது. இது வந்து எல்லாரோட சேனலுக்கும் வந்து பேசிக்காக இருக்குது. அடுத்தது பாருங்கள், ரெண்டாவது இன்டர்மீடியேட் ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் பாருங்கள், வீடியோஸ் லாங் தேன் 15 மினிட்ஸ், அதாவது 15 நிமிஷத்துக்கு மேற்பட்ட வீடியோக்களை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது வந்து கஸ்டம் தம்ப்நெயில்ஸ், அதாவது என்னோடய யூடியூப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தம்ப்நெயில் வந்து நான் செட் பண்ணி வச்சுருப்பேன். அதாவது நீங்கள் முன்னுக்கு பார்த்த உடனே அந்த வீடியோ என்னத்தை பற்றின வீடியோன்னு சொல்லி ஒரு தம்ப்நெயில் ஒன்று நான் மேக் பண்ணி அதில் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ அதை பார்த்த உடனே அடுத்தவங்க என்ன வீடியோ இதுன்னு சொல்லி வந்து விளங்கி கொள்வாங்க. அதைத்தான் தம்ப்நெயில்னு சொல்கிறது. அந்த தம்ப்நெயிலை வந்து நான் ஆட் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டியும் வந்து எனக்கு இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து லைவ் ஸ்ட்ரீம், அதாவது லைவை கொடுக்குறதுக்கான எலிஜிபிலிட்டியும் வந்து எனக்கு இருக்குது. அடுத்தது வந்து உங்களோட கண்டென்ட்டுக்கான ஐடி கிளைம் வந்து நீங்கள் அப்பீல் பண்ணி எடுக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே எனக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கும் வந்து கண்டிப்பாக இதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்குது. இந்த எலிஜிபிள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் உங்களோட ஃபோன் நம்பரை வந்து யூடியூப்பில் போயிட்டு வெரிஃபை பண்ணி வச்சுருக்க வேணும். இப்படி வெரிஃபை பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த எலிஜிபிலிட்டி வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்கும். ஓகே, அடுத்தது மூன்றாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ், இதுக்கும் வந்து எனக்கு எனேபிளில் இருக்குது. இது என்னென்னு சொன்னால் டெய்லி வந்து நான் லைவ் கொடுக்கலாம். அதே மாதிரி அப்லோட் மோர் வீடியோஸ் டெய்லி வந்து நான் வீடியோ போடலாம். அடுத்தது வந்து ஷார்ட்ஸ், அதாவது ஷார்ட் வீடியோ வந்து நான் டெய்லி போடலாம். அதே மாதிரி எம்பர்ட் லைவ் ஸ்ட்ரீம் வந்து நான் கொடுக்கலாம். அதாவது மொபைலுக்கான லைவ் ஸ்ட்ரீமும் வந்து இதில் போயிட்டு நான் வந்து லைவ் பண்ணலாம். நீங்கள் வந்து மொபைலில் லைவ் ஸ்ட்ரீம் கொடுக்க வேணும்னு சொன்னால் உங்களுக்கு வந்து 1K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்க வேணும். அப்படி இருந்தால் தான் உங்களால் வந்து
லைவை வந்து மொபைல் மூலமாக கொடுக்க முடியும். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேரை வச்சு தான் லைவை வந்து கொடுக்கலாம். அடுத்தது வந்து உங்களுக்கு மோனடைசேஷன் எனேபிள் ஆக வேணுமா இருந்தால் இதுக்கு வந்து நீங்கள் 1K சப்ஸ்கிரைபர்ஸும் அதோட வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸும் வந்து இருக்க வேணும். ஸோ 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் 4000 வாட்ச் ஹவர்ஸும் இருந்தால் நீங்கள் வந்து மோனடைசேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, செட்டிங்ஸில் வந்து நாம் சேனலையும் பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது பாருங்கள், அப்லோட் டிஃபால்ட்ஸ்னு சொல்லியிருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் பாருங்கள், டைட்டிலில் வந்து நான் ஆட்டோமேட்டிக்காகவே செட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதாவது என்னோடய யூடியூப்பில் போயிட்டு எந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணாலும் டைட்டில் வந்து இந்த டைட்டில் தான் வரும். அதாவது கோகுல் டெக் இந்த டைட்டில் வந்து எல்லா வீடியோஸுக்கும் வரும். ஏன்னு சொன்னால் கட்டாயம் வந்து நான் கோகுல் டெக் வந்து எல்லா வீடியோஸுக்கும் வந்து அப்டேட் பண்ணுறது. அதனால வந்து பொதுவாக வரக்கூடிய இந்த டைட்டிலை வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ ஒவ்வொரு வீடியோக்குமான டைட்டிலை வந்து இதுக்கு முன்னால் வந்து நான் ஆட் பண்ணுவேன், அவ்வளவுதான். ஸோ இப்படித்தான் டைட்டிலை வந்து பொதுவாக வர விஷயத்தை வந்து டைட்டிலில் செட் பண்ணி வைக்கிறது. அடுத்தது பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன். நீங்கள் எல்லா வீடியோஸும் வந்து போடும்போது என்ன டிஸ்கிரிப்ஷன் தேவையோ அதை வந்து பொதுவான விஷயங்களை இதில் போயிட்டு நீங்கள் ஆட் பண்ணி வைக்கலாம். அதோட நீங்கள் ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் தனித்தனியாக அப்லோட் பண்ணும்போது இதை போயிட்டு நீங்கள் எடிட் பண்ணி மேலதிகமாக தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணலாம் இந்த டிஸ்கிரிப்ஷனை வந்து. இப்போ நான் கொடுத்துருக்குற டிஸ்கிரிப்ஷன் வந்து பொதுவான எல்லா வீடியோக்கும் வரக்கூடிய கொமனான ஒரு விஷயத்தை தான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ எல்லா வீடியோக்குமே இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காகவே. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் விசிபிலிட்டி வந்து பப்ளிக். நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே பப்ளிக்கில் வந்து விசிபிலிட்டியாக இருக்கக்கூடிய மாதிரி நான் வந்து செட் பண்ணி விட்டுருக்கேன். பப்ளிக்கில் இருந்தால் மட்டும்தான் எல்லாருமே அந்த வீடியோ வந்து வாட்ச் பண்ணலாம். அடுத்தது பாருங்கள், டெக்ஸ்ட். நான் மேலே சொன்ன கீவேர்டுக்கும் டெக்ஸ்ட்டுக்கும் வந்து சின்ன வித்தியாசம் தான். இந்த டெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஒவ்வொரு வீடியோஸையும் அப்லோட் பண்ணும்போது கொடுக்குறது, பட் கீவேர்ட்ஸ் வந்து நீங்கள் உங்களோட சேனலுக்கு தான் கொடுக்குறது. ஸோ ரெண்டுக்குமே வந்து இதுதான் வித்தியாசம். ஓகே, பேசிக் இன்ஃபர்மேஷனையும் பார்த்துட்டோம். அடுத்து வந்து அட்வான்ஸ் செட்டிங். இதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் பாருங்கள், லைசன்ஸ் வந்து இது வந்து பேசிக்காகவே ஸ்டாண்டர்டில் நிற்கும். அடுத்தது வந்து பாருங்கள், இதில் இருக்கிற முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காகவே இது வந்து செட்டிங்ஸில் வந்து ஆட் ஆகும். அதே நேரம் கேட்டகரியை பார்த்தீங்கன்னு சொன்னால் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்து நான் செட் பண்ணி விட்டுருக்கிறேன். நீங்கள் வந்து உங்களோட வீடியோஸ் என்ன கேட்டகரிக்குள்ளே வருமோ அதை வந்து இதில் போயிட்டு செட் பண்ணலாம். காமெடியாக இருந்தால் காமெடின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து ஒரு மூவியை பற்றி நீங்கள் எடுக்க போகிறீங்களா இருந்தால் இந்த ஃபில்ம் அண்ட் அனிமேஷனை வந்து கொடுக்கலாம். அடுத்து வந்து கேமிங் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா இருந்தால் கேமிங்கை வந்து செட் பண்ணலாம். ஓகே, எப்படி வந்து உங்களோட வீடியோஸ் வந்து என்ன கேட்டகரியில் வரப்போதோ அதை வந்து நீங்கள் இங்கே செட் பண்ணலாம். அடுத்தது இன்னும் கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் கமெண்ட்ஸ். அதாவது எலோ ஆல் கமெண்ட்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் யாராவது தப்பான கமெண்ட்ஸை வந்து போட்டாங்கன்னு சொன்னால் அதுவும் வந்து உங்களோட கமெண்ட்ஸில் வந்து விசிபிள் ஆகும். அடுத்தவங்க வந்து பார்க்கக்கூடிய மாதிரி வந்துடும். ஸோ அவங்களோட கமெண்ட்ஸை வந்து தப்பான வார்த்தைகள் வந்து யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். ஸோ இந்த ரெண்டாவதாக இருக்குது பாருங்கள், ஹோல்ட் பொட்டென்ஷியலி இன்அப்ரோப்ரியேட் கமெண்ட்ஸ் ஃபார் ரிவ்யூன்னு சொல்லி. இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் அதை பார்த்துட்டு எலோ பண்ணால் மட்டும்தான் அந்த கமெண்ட் வந்து அடுத்தவங்களுக்கும் விசிபிள் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கடுத்தது வந்து ஹோல்ட் ஆல் கமெண்ட்ஸ் ஃபார் ரிவ்யூ. அதாவது வார எல்லா கமெண்ட்ஸையும் வந்து நீங்கள் ரிவ்யூ பண்ணிவிட்டு வந்து செட் பண்ணலாம். ஸோ இதை டிக் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த மாதிரி ரிவ்யூ பண்ணதுக்கப்புறமே அந்த கமெண்ட்டை வந்து எலோ பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது பாருங்கள், டிசேபிள் கமெண்ட்ஸ். உங்களோட யூடியூப் சேனல் வீடியோஸுக்கு கமெண்ட்டே வரக்கூடாதுன்னு சொன்னால் இதை வந்து நீங்கள் கொடுக்க வேணும் டிசேபிள் பண்ணுறதுக்காக. ஸோ யாருமே கமெண்ட்ஸை வந்து போட முடியாது. நான் வந்து ரெண்டாவதையே கொடுத்துட்டு கீழே பாருங்கள், ஸோ ஹவு மெனி வியூவர்ஸ் லைக் திஸ் வீடியோ. அதாவது உங்களோட வீடியோஸை வந்து யார் யார் வியூ பண்ணி லைக் பண்ணியிருக்காங்க அந்த லைக்கை வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு தான் இந்த திக்கை நான் கொடுத்துருக்குறேன். ஸோ என்னோடய வீடியோஸை வந்து யார் யார் லைக் பண்ணியிருக்காங்கிற விஷயத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். ஏன்னு சொன்னால் இதில் வந்து நான் டிக் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் இந்த திக்கை எடுத்து போட்டு சேவ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட வீடியோஸுக்கு வர லைக்கு நீங்கள் மட்டும்தான் பார்க்க முடியும். பட் அடுத்தவங்க வந்து எவ்வளோ லைக் இந்த வீடியோவுக்கு வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கவே முடியாது. ஓகே, அடுத்தது பாருங்கள், அட்வான்ஸ் செட்டிங்ஸ் முடிச்சுட்டேன். அதுக்கு அடுத்தது வந்து மொனடைசேஷன். இதில் பாருங்கள், டைப் ஆஃப் ஆட். அதாவது எல்லா ஆட்டும் வந்து என்னோடய வீடியோவுக்கு வந்து ஷோ பண்ணக்கூடிய மாதிரி இதில் எல்லா ஆட்டையுமே நான் டிக் பண்ணி வச்சுருக்கிறேன். அதாவது ஸ்கிப்பபிள் ஆட் வரும், ஸ்பான்சர்ட் கார்டு வரும், அதே மாதிரி ஓவர்லே ஆட், அடுத்த நான் ஸ்கிப்பபிள் வீடியோ ஆட் வந்து எல்லா வீடியோஸுக்குமே என்னோடய வீடியோஸுக்கு வரும். ஸோ இதை வந்து நான் ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே கொடுத்து வச்சுருக்கேன்னு என்ன சொன்னால் எனக்கான இன்கமும் வந்து இந்த ஆட்டில் தான் இருக்குது. வாரம் ஒவ்வொரு ஆட்லேயும் வந்து எனக்கான இன்கம் இருக்குது. அதுக்கு அடுத்தது பாருங்கள், பெர்மிஷன். அதாவது உங்களோட சேனலை வந்து அடுத்தவங்க மேனேஜ் பண்ண போகிறாங்களா இருந்தால் அவங்கள வந்து நீங்கள் இன்வைட் பண்ணலாம். வீடியோஸை வந்து அப்லோட் பண்ணக்கூடிய மாதிரி வந்து நீங்கள் அவங்களையும் வந்து இதுக்கு இன்வைட் பண்ணி அவங்களையே உங்களோட சேனலை வந்து மேனேஜ் பண்ண விடலாம். பட் உங்களோட சேனலுக்கான ஓனர் வந்து நீங்களாக தான் இருப்பீங்க. ஓகே, அடுத்தது வந்து கம்யூனிட்டி. கம்யூனிட்டியில் வந்து ஆட்டோமேட்டட் ஃபில்டர்ஸ். இதில் வந்து
மாடரேட்டரை வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். அவரோட சேனல் URL வந்து இதில் மாடரேட்டரை வந்து செட் பண்ணலாம். நானும் வந்து இதை செட் பண்ணி பார்க்கல. அதுக்கு அடுத்தது பாருங்கள் அப்லோட் யூசர்ஸ். அதாவது உங்களோட சேனலுக்கு வந்து யாராவது கமெண்ட் போட்டால் கண்டிப்பாக அந்த கமெண்ட் வந்து ஹோல்ட் ஆகாமல் உங்களோட வீடியோவுக்கு கீழே வந்து நிற்கும். ஸோ அதை வந்து நீங்கள் இதில் போயிட்டு செட் பண்ணலாம். அடுத்தவங்களோட யூடியூப் சேனல் நேமு, அதாவது யூடியூப் சேனலோட லிங்கை வந்து கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணி அவங்கள வந்து அப்லோட் யூசர்ஸுக்கு வந்து நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். அதுக்கு அடுத்தது பாருங்கள் ஹிடன் யூசர்ஸ். அதாவது யாராவது தப்பான கமெண்ட்ஸ் போட்டாங்கன்னு சொன்னால் அவங்கள வந்து நீங்கள் ஹைட் பண்ணி வைக்கலாம். ஹைட் பண்ணி வைக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து இதுக்குள்ளே இருக்குது. ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் அவங்களோட சேனல் URL வந்து பேஸ்ட் பண்ணுறது மூலமாக அந்த யூஸரை வந்து ஹிடன் பண்ணி வைக்கலாம். அடுத்தது பாருங்கள் ப்ளாக்டு வேர்ட்ஸ். உங்களோட சேனலுக்கு வந்து என்னென்ன வேர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணக்கூடாதோ அது எல்லாத்தையும் வந்து இதில் ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் யார் அந்த வேர்டை வந்து யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களோட கமெண்ட் வந்து ப்ளாக்கில் தான் நிற்கும். ஸோ நீங்கள் தேவைப்பட்டால் மட்டும்தான் அதை வந்து ரிவ்யூ பண்ணி அப்ரூவ் பண்ணலாம். ஸோ ப்ளாக் வேர்ட்ஸை வந்து நீங்கள் இதில் டைப் பண்ணி வைக்கலாம். ஏதாவது தேவைப்படாத வார்த்தைகள் வந்து இருக்குதுன்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் அடுத்தவங்க இந்த வார்த்தையை போட்டாலும் அது வந்து உங்களோட சேனலுக்கு வந்து பப்ளிஷ் ஆகாது. அடுத்தது பாருங்கள் ப்ளாக் லிங்க்ஸ். அதாவது லிங்கை வந்து யாராவது லிங்க் போட்டாங்கன்னு சொன்னால் அதை வந்து ப்ளாக் பண்ணி வைக்கலாம். நீங்கள் வந்து எந்த சேனல் லிங்காக இருந்தாலும் யூடியூப் வீடியோஸுக்குள்ளே போட்டிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக லிங்க் வந்து எலோ பண்ண மாட்டாங்க. பெரும்பாலானவங்க வந்து லிங்கை வந்து ப்ளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. என்னென்னு சொன்னால் தேவையில்லாத லிங்க்ஸை வந்து அவங்க வந்து அதில் கமெண்ட்டாக போட சான்ஸ் இருக்குது. ஸோ நானும் வந்து லிங்க்ஸ் எல்லாமே ப்ளாக் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்தது பாருங்கள் டிஃபால்ட். இதுலேயும் வந்து கமெண்ட் ஆன் யுவர் சேனல். அதாவது என்னோடய கமெண்ட்டுக்கான விஷயம் நான் வந்து ஒரு சொல்லிட்டேன். அடுத்தது பாருங்கள் அக்ரிமெண்ட். இது வந்து யூடியூபோட பார்ட்னர் ப்ரோக்ராமுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கான அக்ரிமெண்ட். ஸோ இதை வந்து நீங்கள் வாசித்து பார்த்துக்கொள்ளலாம். திஸ் கண்ட்ராக்ட் allows you to monetize on YouTube. இந்த கண்ட்ராக்ட் வந்து யூடியூபுக்கான மானிட்டைசேஷனை பற்றி தான் சொல்லுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து இவ்வளவும் நான் சொல்லிட்டேன். முக்கியமான விஷயங்கள் தான். இதில் வந்து மேலதிகமான விஷயங்கள் இருந்தால் நான் தனித்தனி வீடியோ போடுவேன் சொன்னால் ஒவ்வொரு டைம் பார்த்து நான் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லலாம். இப்போ என்னால் முடிஞ்ச தெரிஞ்ச உங்களுக்கு இலகுவாக விளங்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் வந்து இதில் ஷேர் பண்ணிட்டேன். இவ்வளோ தான் வீடியோ. இதோட வந்து இந்த வீடியோவை என் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு விளங்கியிருக்கும். யூடியூபோட பேசிக்கான செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு விளங்கியிருக்கும். இவ்வளோ தான் வீடியோ. அதோட எப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழே இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்சால் இந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். அதோட உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம்.